ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். லாஸ்ட் vlogக்கும் இந்த vlogக்கும் ரொம்ப கேப் ஆகிடுச்சு. த ரீசன் என்னென்னா, நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன் என்னோடய நேட்டிவ்க்கு விநாயகர் சதுர்த்திக்கு. ஸோ எனக்கு டைம் இல்லை, நம்மளே தான் எடிட்டிங் பண்ணுறோம் எல்லாமே. ஸோ வாய்ஸ் ஓவரும் கொடுக்கணுன்றதுனால எனக்கு டைம் இல்லை, அதுதான் மெயின் ரீசன். பட் இட்ஸ் ஓகே, ஃபைனலாக வீடியோ எடிட் பண்ணிட்டேன். தம்ப்நெயில் பார்த்தவொடனே தெரிஞ்சிருக்கும், இந்த வீடியோ தான் வந்து ஃபைனல் டே ஆஃப் கோவா மாதிரி. ஸோ நம்ம வந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன், ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு டேரெக்டாக செக் அவுட் தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அந்த vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட வந்தோம். இந்த டைமில் சாப்பிட்டு வரப்போ இவன் வந்து கண்டிப்பாக இங்கே வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சான். இந்த 1 year தான் ஆயிருக்கு, இப்போவே இதெல்லாம் தெரியுது. ஸோ மீன்வைல் நாங்கள் வந்து ரூமில் சொல்லிட்டோம். சொன்ன உடனே அவங்க வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ரூம்லேயே தான் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். அவங்க சொன்னதுமே இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இவர் வாங்கிட்டு வந்த பலூன்ஸ் அண்ட் டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் இவர் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ சூட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அண்ட் எங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் பிளான்டாக எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் பூலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, லாஸ்ட் டேனால ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டெம்பிள் போயிருந்தோம். பக்கத்துலேயே வந்து ஒரு ராமர் டெம்பிள் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டே வந்து டெம்பிள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமர் கோவில் இருந்தது, அங்கே போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு வந்தோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உள்ள நம்ம ஊர் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி கோவில் இல்லை, இது வந்து நார்த் சைட் டெம்பிள் மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி டெம்பிள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ இட்ஸ் அ குட் ஐடியா இங்கே வந்தது. அண்டு சாரை வந்துட்டு ஃபுல்லாக அங்கே உள்ள ஓடிட்டே இருந்தால் நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரன்னிங் சேசிங் தான் அங்கே. தென் ஃபைனலி ரூம்க்கு வந்தப்போ ரூம் சர்வீஸ் வந்து ஃபுல்லாக டெக்கர் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் நாங்கள் வந்துட்டு அவங்க கொஞ்சம் பேசிக்காக பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம சொன்னோமேன்ட்டு அப்படி தானே பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இதெல்லாம் வந்து இவர் ஹெல்ப் பண்ணார். இந்த ஹாப்பி பர்த்டே, ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொல்லிட்டு நிறையலாம் வந்து இவர் டெக்கர் பண்ணி இவர் ஹெல்ப் பண்ணார். மீன்வைல் நான் வந்து அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணேன். ஸோ இந்த பிளிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துருந்தேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நான் வந்து பிஃபோர் கெட்டிங் ரெடி எடுத்தேன். நான் கெட்டிங் ரெடி வந்து ரீல்ஸ் போட்டிருந்தேன் இன்ஸ்டாவில். ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். ஸோ இதுதான் சாரோட அவுட்ஃபிட். இன்பிட்வீனில் வந்து இவன் தூங்கிட்டான். ஏன்னா வெளியில் போயிட்டு ஸ்விம்மிங் பூல் போயிட்டு வந்தால் நான் சொன்னேன்ல அவன் தூங்கிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அவன் தூங்கிட்டான். பட் அது வந்து எங்களுக்கு ப்ளஸ்ஸாக போயிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு இது எடுக்கிற ஐடியா இல்லை இன்றைக்கி. பட் அவன் தூங்கிட்டான், இவரும் கூட தூங்கிட்டார். ஸோ எனக்கு டைம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நான் திங்ஸ் எல்லாம் ரூமில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கெட் ரெடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வீடியோஸ் எடுத்தேன். ஸோ ஐ மேக்கப் நான் வந்து ரொம்ப டார்க்காக பண்ணல, கொஞ்சம் ஸ்மோக்கி தான், ஸ்மோக்கி ஐ லுக் தான் பண்ணேன். மேபி கேர்ள்ஸ் ஓவர் ஓசிஸ் கொஞ்சம் இது ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். லைட்டாக கிளிட்டர் போட்டேன். எப்படி நம்ம ரூமில் தான் இருக்கும். ஸோ நம்ம ஒன்றும் ஃபோட்டோகிராஃபிலாம் வைக்கல, நம்ம ஃபோனில் தான் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மைல்டாக ஐ லுக் பண்ணிட்டேன். ஸோ அவுட்டர் எண்ட்லலாம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஷேட் கொடுத்துட்டு மேலே வந்து காஜல், யூஸ்வலாக நம்ம ரெடியாக தான் காஜல் போட்டுட்டேன். ஸோ நம்ம நிறைய லேயர்ஸ்லாம் கிடையாது, ஸ்கின் கேர், பேசிக் ஸ்கின் கேர் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு தென் எங்கேயாவது ஸ்பாட்ஸ் இருந்தால் கன்சீல் பண்ணிவிட்டு மைல்டாக ஃபவுண்டேஷன் அண்ட் காம்பேக்ட் போட்டேன். தென் காஜல் அண்ட் தென் ஐ மேக்கப் போட்டாச்சு. ஐப்ரோஸ் மைல்டாக ஃபில் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் போட்டுட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். இன்னும் இயரிங்ஸ் போடணும். இப்படி தான் இருந்துச்சு ஓப்பன் ஏர் லுக்கில். இன்னுமே எனக்கு அப்போ 1 year தான் நான் இருந்துச்சு போஸ்ட் பார்ட்டம். ஸோ மைல்டாக டம்மி இருக்குது. ஸோ அந்த பேபி பவுச் போக டைம் ஆகும் போல். இதுதான். இவன் கூட ஓடியே நமக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கேலரிஸ் பேர்ன் ஆகிடும். ஸோ காமாக இருக்கிற கிட்ஸ் தான் பரவாயில்ல, நம்மளுக்கு கொஞ்சம் ஹைப்பராக வந்திருக்கா. ஸோ அதனாலே நமக்கு இன்னும் நிறைய கேலரிஸ் பேர்ன் ஆகுது. தனியாக போகவே தேவையில்ல ஜிம்மு. ஸோ இதுதான் கேக் அவங்க கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க ரூமுக்கு. ஸோ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் லைட்ஸ் வந்து ஃபுல்லாக ஹேங் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம கால் பண்ண சொன்னாங்க எப்போ வேணுமோ அப்போது. ஸோ அவள் எழுந்துக்கிற மாதிரி இருக்கப்போ நான் கால் பண்ணோம். ப்ரௌனி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம கேண்டில் வச்சுருந்தோம். அப்புறம் சார் வந்து அவ்வளோதான் எழுந்தாச்சு. எழுந்துக்கிறப்ப தான் நம்ம சொன்னோம். ஸோ அவன் எழுந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக ஒரே ஷாக்கு. ஏன்னா அவன் ஃபுல்லாக இந்த பலூன்ஸ் அது இதுன்னு பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு எக்ஸைட் ஆகிட்டு ஷாக்கும் ஆனால் எக்ஸைட்மெண்ட்டும் கூட. பலூன்ஸ் ஃபுல்லாக சேசிங் ரன்னிங் தான். எனக்கு என்னென்னா அது பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா பலூன்ஸ் அப்பப்போ வெடிக்கும்ல, பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னா எங்கே ஓனு பிஃபோர் கட்டிங்கே அழ ஆரம்பிச்சிருவானோன்னு அது ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு. ஸோ இது வந்து மெமரபுளாக இருக்கணும், அவனுக்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூப்பராக உள்ளே வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். பட் இது வந்து இன்னுமே மெமரபுளாக தான் இருந்துச்சு. ஸ்டேலேயே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறது யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆல்சோ அது ஒரு மெமரபிள் விஷயமா அவனுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் அவன் வந்து யூடியூப் பார்த்தானா. ஸோ என் மெமரிஸ்லாம் இதில் தான் இருக்குது. நான் வந்து ஃபுல்லாக வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம விலாக்ஸ் எடுக்கிறப்போ நமக்கு ஸ்டோரேஜ் இருக்காது. ஸோ இதில் நான் அப்லோட் பண்ணுறதோட சரி, என்னோடய ஸ்டோரேஜில் நான் அப்போவே கிளியர் பண்ணிவிடுவேன். பேக்கப் கூட கிடையாது, எல்லாமே நான் டெலீட் பண்ணிவிடுவேன் யூஸ்வலாகவே. ஸோ இதுதான் எங்கள் 3 பேரோட அவுட்ஃபிட். ஸோ அவனுக்கு வந்து சூர்யானா சிம்பான்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அதனால் அந்த லைன் போட்டு என்சம்பிள் பண்ணிவாங்க. அது அவனுக்கு கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நான் சூட் போட்டது கிடையாது. ஸோ அவன் எல்லாமே கொஞ்சம் நேரம் கிராங்கியாக தான் இருந்தான். அப்புறம் அவர்கிட்ட அங்கே பாருங்க, இந்த பாய் பேபிஸ் தான் அப்படி பண்ணுறாங்களா இல்லை எல்லா பேபிஸும் இப்படி தான் தெரில, ஹேரை பிடிச்சி இழுத்து. எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஸாக இருக்கும் ஹேரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஹாஃப் டு ஆஃப் ஹேர் தான் இருக்குது. எங்கள் அம்மா பார்த்தா சொல்லுவாங்க, உன் ஹேர்லாம் இவனே எடுத்துருவான் போல். அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ டென்ஸாக ஹேர் இருக்கும். பட் சார் வந்து புல்லிங் தான். எனக்கு மட்டும் இல்லை, பாவம் என் ஹஸ்பண்டுக்கும் அப்படி தான். ஸோ மெமரிஸ்லாம் ஃபுல்லாக கேப்சர் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவன் வந்து ஷாக்லேயே பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா என் ஹஸ்பண்ட் அப்படி பார்த்ததே இல்லை. நானாவது அடிக்கடி ரெடியாவேன். ஒரு கோட் சூட்லாம் அவன் முன்னாடி போட்டதே கிடையாதா. ஸோ யாரான்ற மாதிரி ஆல்ரெடி அவர் பியர்ட் ட்ரிம் பண்ணிட்டு வந்ததுக்கே யாரான்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தான். இன்னும் இந்த மாதிரி ஃபுல்லாக கெட் ரெடி ஆனே யார் இவங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தான். ஸோ இதுதான் கேக். அவ்வளோதான், குட்டியாக நம்ம மட்டும் க்ளோஸ்டாக ஒரு காஸியாக செலிப்ரேட் பண்ணோம். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இது வந்து ஒரு ஃபஸியாக இல்லாமல் எல்லோரும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணது ஒரு ப்ளஸ்ஸு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மைனஸ்ன்னு நான் சொல்லவே மாட்டேன். யாரையாச்சும் இப்படி வந்து பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யோசிக்கவே யோசிக்காதீங்க. கோ ஹெட் அண்ட் டூ இட், அப்படி தான் நான் சொல்வேன். ஏன்னா நீங்கள் அது பண்ணதுக்கப்புறமா பெஸ்ட்டு மெமரியாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். எனக்கு வந்து உண்மையாலே இது ரொம்ப ஸ்பெஷல். இதுக்கப்புறம் எத்தனை செலிப்ரேட் பண்ணாலும் சரி, இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பர்த்டே தான். பாப்பாக்கும் இது வந்து ஃப்யூச்சரில் பார்த்தானா கண்டிப்பாக அவன் வந்து இது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் அவனுக்கு சுகர் ஐட்டம்ஸ் எதுவுமே கொடுத்தது கிடையாது. ஸோ ரொம்ப யோசித்து குட்டியூண்டை எடுத்து அதை தான் வந்து அவனுக்கு கொடுத்தோம். ஸோ பேபிஸ்க்கு எதுவுமே சாப்பிடாத அந்த நாக்குக்கு இது சாப்பிட்டா அவங்களுக்கு தெரியும்ல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் அவனுக்கு. ஓகே நெக்ஸ்ட் எப்போன்ற மாதிரி ரெடியாக இருந்தான் அவன். அவ்வளோதான். நம்ம நார்மலாக ஏதாவது கொடுத்தா கூட இந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களான்னு தெரியாது ஃபுட்டு.
அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த இடத்துல ஒரு காஃபி அங்கேயே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டிப்பு வச்சு தான் குடித்தேன். ஸோ இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் கொஞ்சம் இந்த டிப் நல்லா தான் இருக்கும், எனக்கு ப்ரிஃபரபிளி பிடிக்கும். ஸோ லாஸ்ட்டாக அங்கே ஒரு சாய் குடித்தாச்சு இந்த வியூவில். ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு சீரியஸாகவே. ரூம் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பேஷியஸ் இல்லை, பட் இட்ஸ் ஓகே, காசியாக நல்லா இருந்துச்சு. நமக்கு வந்து இவ்வளோ பெருசுன்றதோட அங்கே எப்படி நமக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு, அதுக்கு தான் நம்ம வந்தோம். ஸோ ஐ திங்க் ஒர்த். பட் மறுபடியும் ட்ரை பண்ணலாமான்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் டைம் வந்தேன்னா கூட வேறு ஏதாவது லொக்கேஷன் ட்ரை பண்ணலாம், பட் ஒன்ஸ் கண்டிப்பாக வரலாம். பட் ஃபுட்லாம் ஆப்வியஸ்லி 4 ஸ்டார் ஹோட்டல்னால ரொம்ப ப்ரைஸி. ஸோ அதனால் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி அது மட்டும் தான் நம்ம சாப்பிட்டோம். லன்ச் இதெல்லாம் எதுவுமே இங்கே வாங்கலை. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், பேபிக்கு தால் ரைஸே 250 ருபீஸ் போட்டிருக்காங்க. டேக்ஸ் போட்டால் 300 வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோலாம் ஒர்த்தே கிடையாது அது. என்ன பண்ண ஈ பண்ணு. மாட்டிங்களா? எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏர்போர்ட்க்கு கிளம்ப போகிறோம். லாஸ்ட்டாக இந்த பிளேஸ் வந்து ஒரு டைம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செக் அவுட் பண்ணிட்டு இருந்தார். அந்த டைமில் வந்து இவனுக்கு ஸ்விம்மிங் பூல் அங்கே போயிட்டு காட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ கவர் பண்ணிட்டு போகலான்னு வெளியில் வந்தேன். இது நல்லா இருந்துச்சு, நைஸ் கான்செப்ட். இங்கே தனியாக வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து கிட்ஸ்க்கு வச்சுருக்காங்க. என்னென்னா நேற்று நைட்டு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நான் லாஸ்ட்டாக ஒரு வ்ளாக் போட்டிருந்தேன். அந்த வ்ளாகில் பார்த்தீங்கன்னா நான் அதில் மென்ஷன் பண்ணல, எனக்கு போஸ்ட் போட்டதுக்கப்புறமா தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா இந்த கிட்ஸ் ஏரியாவில் தான் வந்து ஒரு ஃபேமிலி வந்து 2 பாப்பா வச்சுருந்தாங்க. அங்கே வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கப்போ குளிச்சுட்டு இருந்தாங்க. தென் அவங்க ஃபேமிலி வந்து அங்கேயே பூல் சைட்லேயே வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த பாப்பாவும் அவங்க அக்காவும் வந்து சின்ன பசங்க தான் ரெண்டுமே, அடல்ட் குளிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க, கிட்ஸ் ஏரியா இல்லாமல். ஸோ அங்கே வந்ததுக்கப்புறமா அந்த குட்டி பொண்ணு வந்து உள்ளே மூழ்கிட்டுருக்கு. அது வந்து அவங்க ஃபேமிலி, அவங்க அம்மா அப்பா 2 பேரும் வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க பூல் சைடாக ஸ்நாக்ஸு. அக்கா அவளும் சின்ன பொண்ணு தான் ஆல்மோஸ்ட். ஸோ அவளும் வந்து பார்க்கல, கவனிக்கல. தென் எங்கள் பின்னாடி ஒரு கப்பல் வந்து ஹனிமூனுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து அந்த பாப்பா வந்து ஃப்ளோட்டிங் ஆகுது, அதுவும் இருட்டு, ஃபுல் இருட்டு. நீங்கள் லாஸ்ட் வ்ளாக் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக இருட்டு, அதில் வந்து தெரியவே தெரியாது. ஆனால் அவங்களோட லக்கான்னு தெரியல, அந்த கப்பல் சொன்னல அந்த பையன் வந்து பார்த்துருக்கா. அதுவும் அந்த பையனும் அந்த பொண்ணும் வந்து பால் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த பொண்ணு எங்கேயோ இருந்துச்சு. இவன் தேங்க்ஃபுல்லி அங்கே கிட்ட இருந்திருக்கான். அந்த எண்டில் டெட் எண்டு இந்த சைடு இருந்துச்சு. ஸோ அந்த எண்டில் வந்து அந்த பையன் பார்த்து இது ஃப்ளோட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தூரத்தில் பார்த்துருக்கான். யாரோ பெரியவங்க தான் குளிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு விட்டுட்டான். தென் ரொம்ப நேரம் அதே பொசிஷனில் ஃப்ளோட்டிங்கில் இருக்கவே போய் பார்த்தா அந்த சின்ன பாப்பா தான் வந்து ஃப்ளோட்டிங்கில் இருந்திருக்கா. அப்புறம் இவர் போயிட்டு அந்த பாப்பாவை தூக்கி ஃபஸ்ட்டு சிபிஆர் பண்ணார். ஸோ அவங்க பண்ண உடனே அந்த பொண்ணு ஆனால் எதுவும் ரியாக்ட் பண்ணல அதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஹெல்ப்னு ஃபுல்லாக கத்துனாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க அந்த பொண்ணோட அந்த முழுனால அந்த பொண்ணோட அப்பா வந்து அவர் ப்ராப்பராக சிபிஆர் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி வாட்டர்லாம் வெளியே எடுத்து
உடனே அப்புறம் பார்த்துட்டு நார்மலானாங்க. ஸோ அடுத்த நாள் இன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்போ அந்த அப்பா வந்து ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து அந்த பையனுக்கு அந்த கப்பலுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு தேங்க் பண்ணிட்டு பாட்டில் வாங்கி கொடுத்தாங்க கோவாவில். ஸோ பட் என்னென்னா எப்படி எங்களுக்கே தெரியல எப்படி வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி சின்ன பொண்ணை வந்து விட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப காஷியஸ். எங்களுக்கே அது ஒரு லேர்னிங் தான். நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படி, மோஸ்ட்லி யாராச்சும் ஒருத்தர் இருப்போம். பட் என்னென்னா அது ஒரு லேர்னிங் தான் எங்களுக்குமே. ஸ்டேடியம் பக்கத்தில் போய் பார்த்தாலுமே மேலேருந்து பார்க்க இன்னும் கொஞ்சம் செம்மையாக இருந்துச்சு எனக்கு. ஸோ யா, ஃபைனலி வி லேண்டட். மெரினா பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கோம். லேண்டிங் ஆகிறது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக அந்த ஏர்ப்ளைன் கிராஷ் நியூஸ் வந்ததுலேருந்தே கொஞ்சம் எல்லாமே இந்த ஏவியேஷன் ரிலேட்டடாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எல்லாருக்குமே. அப்புறமா லக்கேஜஸ்லாம் வந்துச்சு, அதை வந்து எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். Okay guys, see you next vlog. Tata, bye bye. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.